வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் பேச போகிறேங்க. அதான் விஷயம். இப்போ கொஞ்ச நாளாக 1 மந்த்தாக தான் பார்க்குறேன். அதுக்கு முன்னால் கூட இருக்கலாம். இந்த ஏஐன்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொல்லுங்கள். உங்கள் ஃபுல் கதையை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு எங்கே வேலை கிடைக்கும், நீங்கள் என்னவா போக போகிறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, பொண்ணு எங்கேருந்து வரும், எந்த சைட்லேருந்து வரும், உங்கள் வீடு கட்ட போகிறீங்களா, எந்த அமைப்பில் கட்ட போகிறீங்க, பேங்க் எந்த பேங்க்லேருந்து லோன், என்னென்ன கதை கட்டுறாங்க. இதை நம்பி நிறைய பேர் விழுந்துடுறாங்க. ஒருத்தருக்கு 200, 2 பேர்னா 300ன்னு ஒருத்தர் வந்தார். அதுக்கப்புறம் 250க்கு வந்தார். அப்புறம் 201 ரூபாய்க்கு வந்தார். அப்புறம் 150க்கு ஒருத்தர் வந்தார். இப்போ 100 ரூபாய்க்கு வந்து நேற்று 50 ரூபாய்க்கு ஒருத்தர் வந்துட்டார். 50 ருபீஸ் கொடுங்க போதும். நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நேரில் வாங்க. அந்த நேரில் வாங்கணும் போது தான் உங்களை வெயிட்டாக வெட்டுவாங்கன்னு அர்த்தம். அதாவது நிறைய கலெக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அதாவது நம்ம லைஃப்பை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம ஒரு கம்பெனியில் நல்ல வேலையில் இருந்தால் நம்ம லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேலை இல்லைன்னா கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் இதுவாக தான் இருக்கும். வீட்டில் பிரச்சனை நம்மளே தீர்த்து அதை இது பண்ணணும். அதில் ஒருத்தர் சொல்கிறார், கணவன் மனைவி பிரிவா, குழந்தைகளுடன் தகராறா, எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். டேய், நாங்கள் பேசி நாங்களே சரி பண்ணி பண்ணோம். சொத்து தகராறா, வீடை விற்க முடியவில்லையா, என்கிட்ட வாங்க, நான் பரிகாரம் பண்ணுறேன். இதெல்லாம் அவர் பரிகாரம் பண்ணி அவர் ஓகே ஆகிடுவார். இது வந்து எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இதில் வேறு சில விஐபிஸ்லாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. நிறைய இப்போது என் ஆஃபீஸ் குரூப்பில் ஒரு 160 பேர்கிட்ட இருக்கும். அதில் 100 பேர்கிட்ட அதாவது ஒன்லி 20 ருபீஸ் மட்டும் நீங்கள் அனுப்புங்க. உங்கள் நம்பர் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு 20 ரூபா அனுப்புங்க. 2000 பேர் 2Kனா 2000 தானே. 2000 பேர் 200 20 ரூபா போட்டால் எவ்வளோ ஆகுதுங்க? 40,000 ஆகுது. ஆமாம், 40,000 ஆகுதா? 40,000மா? 4,000 ஆகுதா? 40,000 ஆகுதுன்னு நினைக்கிறேன். 4,000மா? 4,000 ஆகுதா? இல்லை, 2 ஏதோ ஒன்று. இதை மாதிரி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. 2000 × 4 4,000 ஆகுது கேஸ். இதை மாதிரி போட்டால் அது நிறைய பேர். இதில் எத்தனை பேர் மாட்டின்னு இவர் சொல்லுவார். உங்களுக்கு ஒருத்தர் பேர் சொல்லு, டேட் ஆஃப் பர்த் கூட வேணும், உங்கள் பேரை சொல்லு, உங்கள் அம்மா அப்பா பேரை சொல்லு, உங்கள் ஜாதகத்தை சொல்கிறேன். எப்படி ஒன்றும் புரியல. இதை நம்பி நிறைய பேர் விழுந்துடுறாங்க. ஒருத்தர், சார் நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குன்றாங்க. அதாவது இந்த வேலை தேடி போகிறோன்னு எங்கள் பழைய நாங்கள் 80 வருஷத்துலேயே பார்த்துருக்கோம். இந்த 11 மணிக்கு மரத்தடி தோசைன்னு உட்காந்துருப்பான். அவன்கிட்ட போய் கேட்டால், நீ வேலை இல்லாமல் ரொம்ப அலையிற, இதெல்லாம் உங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனை. ஐயோ ஆமாங்கன்னு. வேலை இருக்கிறவன் எப்படிங்க 11 மணிக்கு ரோட்டில் வருவான்? 10 மணிக்கு அவன் ஆஃபீஸ் போயிடுவான்ல. அதனால் அதை வச்சு சொல்லுவாங்க. எனக்கு அந்த காலத்துலேருந்து இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஓரளவு நம்புங்க. சுத்தமாக நம்பினீங்கன்னா நம்மளை சுத்தமாக வச்சிடுவாங்க. பத்திரம். இது நிறைய பேர் விஐபி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க.